வணக்கம். இன்றைக்கி நம்ம மோர் குழம்பை வச்சு ஒரு டேஸ்டியான டோக்லா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. டோக்லா பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கரண்டி கடலை மாவு எடுத்துக்கலாம். கடலை மாவுலே 3 கரண்டி மோர் குழம்பு சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக மோர் குழம்பு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ண குழம்பு இது. காய்கறிகள் எதுவும் சேர்க்காமல் பண்ணியிருக்கு. ஆனால் நீங்கள் காய்கறிகள் போட்டிருந்தால் காய்கறியை மட்டும் தனியாக எடுத்துட்டு குழம்பை மட்டும் 3 கரண்டி சேர்த்துக்கோங்க. மோர் குழம்புலேயே டோக்லாக்கு தேவையான தயிர், உப்பு, காரம், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் எல்லாமே கலந்துருக்கு. அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவுமே சேர்க்க தேவையில்லை. கடைசியாக இதில் ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் ஈனோ இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு கேக் மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். நம்ம கலந்து வச்சுருக்க மாவை நம்ம ஆவியில் வச்சு எடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு தட்டில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை சேர்த்து ஆவியில் வச்சுருக்கேன். இது மாதிரியும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம இட்லி தட்டுலேயும் ஊற்றி வேக வைக்கலாம். நமக்கு எந்த மாதிரி ஷேப் தேவையோ, சப்போஸ் உங்களுக்கு நல்ல ஹைட்டான டோக்லாஸ் வேணும்னா நீங்கள் பாத்திரம் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த தட்டை அதில் வச்சுட்டு சரியாக 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவு மாவு வேகிறதுக்கு 15 நிமிஷம் ஆகும். சப்போஸ் நீங்கள் அதிகமான அளவில் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் இன்க்ரீஸ் ஆகும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சென்டரில் ஒரு குச்சி வச்சு நம்ம குத்தி பார்த்தோன்னா நல்லா ஒட்டாமல் வரணும். டோக்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டோக்லா ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அடுத்து இப்போ இந்த டோக்லாவில் ஒரு டாப்பிங் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம அந்த டோக்லா மேலே இதை டாப்பிங்காக சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை டோக்லா மேலே கொஞ்சமாக ஊற்றிட்டு சர்வ் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்வீட்னஸ் வேண்டான்னா கூட வெறுமனே நீங்கள் க்ரீன் சட்னி அப்படி இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் கூடயும் பரிமாறலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான இந்த டோக்லா ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.